இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யெகோவா அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். யாவாகிய யெகோவா ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய வார்த்தைக்காக பரலோகத்தின் தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக செப்பனியாவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தையும், யோசுவாவினுடைய புஸ்தகம் 24வது அதிகாரம் 20வது வசனத்தையும், செப்பனியா 1:12, ஆமோஸ் 3:2 ஆகிய வசனங்களை தொடர்ந்து வாசிங்க. யாவை விட்டு பின்வாங்கிறவர்களையும் யாவை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். யோசுவாவினுடைய புஸ்தகம் 24வது அதிகாரம் 20வது வசனம். யா உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் யாவை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். செப்பனியா 1வது அதிகாரம் 12வது வசனம். அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும் யார் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறவர்களுமான மனுஷரை தண்டிப்பேன். ஆமோஸ் 3வது அதிகாரம் 2வது வசனம். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். பிரைஸ் யெகோவா. வாசிக்கப்பட்ட 4 வார்த்தைக்குள்ளாக பரலோகத்தின் தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் பிடிக்கும். எல்லாருக்கும், வேதாகமத்தை கையில் வைத்திருக்கிறவர்களும் கையில் இல்லாதவர்களுக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று சொல்லி, கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, புறஜாதிகள் கூட நம்முடைய தேவனை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் தேவனுக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது. ஒரு காயினுக்கு 2 பக்கங்கள், தலை அல்லது பூ என்று சொல்லுவோம். இதுபோல ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 பக்கங்கள் இருக்கிறது. பரலோகத்தின் தேவனுடைய இன்னொரு பக்கத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வதியும் ரட்சியும் பாதுகாரும் என்று சொல்லியெல்லாம் தேவ சமூகத்தில் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற நாம், உம்முடைய சிட்சையிலிருந்து என்னை தப்புவியும் என்று சொல்லி என்றைக்காவது சொல்லியிருக்கிறோமா? நான் பாவம் செய்தால், நான் தேவனுக்கு கோபமூட்டினால் தேவனுடைய கோபம் என்னை சிட்சிக்கும் என்று சொல்லி என்றைக்காவது நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? இல்லவே இல்லை. நமக்கு அது புரியவில்லை. ஆனால் ஒன்றை நான் இந்த காலகட்டத்தில் நிதானித்து அறிந்து கொண்டிருக்கிறேன். யாவாகிய யெகோவா கோபமூட்டினால் அவர் தன்னுடைய உக்கிரக கோபத்தை உண்மையில் ஊற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த வசனம் அதை உறுதிப்படுத்துகிறது. அல்லேலூயா. வாசிங்க, செப்பனியாவினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை. அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும் யா நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சுருளுமான மனுஷரை தண்டிப்பேன். போட்டு போயிடுவான் இவன். ஒரு கூட்டம் இவன் சரியா தப்பான்னு பார்க்க மாட்டான். இவன் என்ன செய்யறான்னா, தேவன் மேல, ஆண்டவரை தேடி வந்தேன், இத்தனை வருஷம் அவருடைய சமூகத்தில் இவன் எப்படி இருக்கிறான்னு அவருக்கு தான் தெரியும். ஆனால் சொல்றது என்ன தெரியுமா? கடவுள் நன்மையும் செய்ய மாட்டேங்கிறாரு, என்ன செய்யது, வாழ்க்கை இப்படியே தான் போயிட்டு இருக்குது. என் தேவன் யாருக்கு நன்மை செய்வார் என்கின்ற அறிவு நமக்கு இல்லை, யாருக்கு தீமை செய்வார் என்கின்ற ஞானம் நமக்கு இல்லை. ஆனபடியால் நாம் குழம்பிக் கொண்டிருக்கிறோம். இந்த குழப்பத்தில் இருக்கிறவனை தேவன் விட்டுவிட மாட்டார், தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். அதுபோல ஆமோஸுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் ஆமென் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். எப்படி 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 தேவன் என்ன சொல்றார் தெரியுமா? உலகத்துல கோடி கோடியான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நான் தெரிந்து கொள்ளவில்லை, அவர்களை எல்லாம் நான் அறியவில்லை. ஆனால் உன்னை அறிந்தபடியினால்
என்னை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். இதுதான் வேதம். உன்னை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு முன்பாக என்னை வெளிப்படுத்தி இருக்கிறேன். ஆனபடியினால் என்னை அறிந்த உன்னை தீமை செய்தால் தண்டியாமல் விடமாட்டேன். நமக்கு யாருக்கும் தெரியாது இல்லை, கடவுள் தண்டிப்பாரான்னு தெரியாது. அவர் சூப்பராக சொல்லி முடிச்சிட்டார். இது வேதம், இது மாறாது, இது உண்மை. அவர் தெரிந்து கொண்டார் உன்னை. நீ அவருடைய சமூகத்தில் வரல. உன்னுடைய பலத்திலோ, உன்னுடைய பராக்கிரமத்திலோ, உன்னுடைய அறிவிலோ, உன்னுடைய புத்தியிலோ, உன்னுடைய ஞானத்திலோ நீ தேவ சமூகத்தில் வரல. அவர் உன்னை பிடித்து இழுத்து கொண்டு வந்தார். உன்னோட திறமைசாலி எத்தனை பேர் இருக்கிறான், உன்னோட ஞானம் உள்ளவன் எத்தனை பேர் இருக்கிறான். பிரைஸ் இயேசுவா. அவனை எல்லாம் பிடிக்கலையே, ஒன்றை பிடிச்சிட்டு வந்திருக்கிறார். எதுக்கு? சத்தியத்தை அறி, சத்தியவானா மாறு, என்னுடைய ராஜ்யத்துக்கு வா என்று சொல்லி உன்னை அழைச்சி வந்தார். ஆனால் நீ என்னெல்லாம் பண்ற, விட்டுருவாரா? நினப்பு நிறைய பேருக்கு பிழப்ப கொடுக்குமா? இல்லை, விடமாட்டார் உன்னை. ஏன்னா உனக்காக நீ ஒன்றுமே கொடுக்கல. இன்னை வரைக்கும் தேவ சமூகத்தில் சுத்தம் இல்லை. நீ அவர் உனக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஒன்று குறைய சவுக்கால் 40 அடிகள் பட்டிருக்கிறார். 17-18 முள்கள் சிரசிலே குத்தத்தக்கதாக தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. கை கால்களிலே ஆணிகள் துளாவப்பட்டது. விலாவிலே ஈட்டியால் குத்தப்பட்டது. கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தி, இரத்தத்திற்கு பின்பு ஒன்றுமில்லை என்று அறிந்து உடம்பில் இருந்த தண்ணீர் வெளியில் வந்தது. அந்த அளவுக்கு உன்னை நேசித்து உன்னை கொண்டு வந்திருக்கிறார். நீ தேவ சமூகத்தில் விளையாடி கொண்டிருக்கிறாய், தேவனிடத்தில் விளையாடி கொண்டிருக்கிறாய். விட்டுடுறாரா? விடுவாரா? அவரு உனக்கு புரியல என்ன செய்கிறார் என்று. அங்கதான் சிக்கல். நானா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் விளையாடுகிற ஒருத்தனையும் நிம்மதியாக உட்கார விட மாட்டார். ஏனென்றால் இது என் தேவனின் இன்னொரு பக்கம். அன்பை மட்டும் ருசிக்க வேண்டும் என்று இருக்கிறீர்களே, அவர் அன்புள்ளவர் என்று சொன்னால் அவர் ஜிங்கத்தை போல் கர்ஜிக்கிறவர் என்று சொல்லி யாருக்கு தெரியும்? ஏன் இன்னும் புரியவில்லை? உனக்கு மட்டும்தான் கோபம் வரும்னு நினைக்கிறேன், உனக்கு மட்டும்தான் ஆத்திரம் வரும்னு நினைக்கிறேன், உனக்கு மட்டும்தான் டென்ஷன் வரும்னு நினைக்கிறேன். ஏன் தேவனுக்கு வராது? புரியாம உட்கார்ந்துக்கிட்டு புரிந்து கொள்ளத்தக்கதான தண்டனையை பெற்றுக்கிட்டு இருக்கிற. நல்லா புரிஞ்சுக்கணும். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை பார்த்து இன்னைக்கு சொல்லுகிற காரியம், நான் தண்டிக்கிற தேவன், நான் சிட்சிக்கிற தேவன், நான் உபத்திரவப்படுத்துகிற தேவன். இது கலிஸ்து சொல்ற வார்த்தை இல்லை, பரிசுத்த வேதாகமம் சொல்ற வார்த்தை. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட போனால் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு தந்துடுவார். மனுஷன் தானே அவரு, மன்னிக்கிறதுக்கு. தேவன் மன்னிக்கவே மாட்டார். தெரியுமா உனக்கு? சரி, கொல்லும் கொடிய 7 பாவம் எது தெரியுமா? உன்னை கொல்லும் கொடிய பாவம் எது என்று தெரியுமா? தெரியாத போது எந்த பாவத்தை செய்தாலும் அதை தேவன் மன்னித்து விடுவார் என்கின்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்குமானால் அதுவே பெரிய தண்டனை. யாருக்கு விரோதமாக, எதற்கு விரோதமாக, ஏன் செய்கிறோம் என்று தெரியாமல் நாம் தேவ சமூகத்தில் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். விட்டுருவாரா? அதனால தான் சொல்றாரு, யாவை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் யாவை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களை இவ்விடத்தில் இராதபடிக்கு நான் சங்காரம் பண்ணுவேன். செப்பனியா 1:6 திட்டவட்டமா சொல்லி முடிச்சிட்டார். நான் அவனை அதம் பண்ண போறேன், அவனை இங்க உட்கார வைக்க மாட்டேன். ஒண்ணுல கொலை பண்ணுவேன், இல்ல அவனை நான் உபத்திரவப்படுத்துவேன், இல்ல பிசாசை கையில கொடுப்பேன், இல்ல அவன் நாசமாய் போய் கொண்டிருப்பான். ஆமென், அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை மணவாட்டிகளாக இருக்கிற ஸ்திரீகள் மணவாளன் என்று சொல்லக்கூடிய புருஷனுடைய அன்பை ருசித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவனுடைய கோபத்தை பார்த்தால் அவ்வளவு சங்கடம், அவ்வளவு கண்ணீர் வருகிறது, அவ்வளவு துக்கம் வருகிறது. அன்பை மட்டும் ருசி பார்க்க விரும்புகிறவர்கள்
இன்னொரு முகத்தையும் நாம் பார்க்க வேண்டும். இதுபோல தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தரமாட்டாரா? தந்துவிட்டா என்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்து விடுமே, என்னுடைய போராட்டங்கள் மாறிவிடுமே என்று தேவ சமூகத்தில் கத்துகிற உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவருடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுப்பதில்லை. ஏன்? அவர் சொல்றாரு, முதல்ல என் வழியில நில்லு. என் வழியை விட்டு பின்வாங்குகிற ஒருத்தனை நான் சும்மா விட மாட்டேன். உங்களுக்கு தெரியுமா, புறஜாதி மதத்தில் இருந்து வந்தவங்க இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. அந்த தெய்வங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா, அந்த தெய்வங்கள் என்ன செய்து அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு நம்மளை தேடி வருது. பயம், நமக்கு பயத்தினால கொண்டு போய் கொடுத்துடுறோம். ஆனா எம்பெருமான் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவனை குறித்துள்ள பயம் உனக்கு இல்லையே. ஏன்? தெருசந்தியில் இருக்கிறவன், வழிப்போக்கில் இருக்கிறவனுக்கு எல்லாம் கொடுக்குற, அவன் கேட்டா கொடுத்துருவ. பயம். நான் ஒரு அம்மாட்ட சொன்னேன், ஏமா நான் உன் வீட்டுக்கு வரணும்னா எனக்கு நீ காணிக்கையெல்லாம் கொடுக்க கூடாது. அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு சொல்லிருன்னு ஆயிடுச்சு. உண்மை சொல்கிறேன். நான் அந்த வீட்டுக்கு ஒரு 3 நாள் போகணும், கட்டாயமாய் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. எனக்கு காணிக்க தரக்கூடாது, நான் உன் வீட்டுக்கு வரேன். போன பிறகு அந்த அம்மா என்ன செய்யுதுன்னா, காணிக்கையை வச்சுக்கிட்டு கொண்டு போங்கன்னுச்சு. நான் சொன்னேன், ஹலோ அப்படின்னா வரமாட்டேன் அப்படின்ட்டு. அந்த அம்மா சொன்னாங்க, நான் மந்திரவாதிகிட்ட போனால் அவனுக்கு நான் காசு கொடுக்காம இருந்தா என்னைக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நான் என் தேவனுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு தரல அப்படின்னாங்க. எனக்கு சுளுக்குன்னு ஆயிடுச்சு. இப்படிப்பட்டவனும் இங்கே இருக்கிற, அப்படிப்பட்டவனும் இருக்கிற. நான் தான் பார்க்குறேன். அதான் சொல்கிறேன்ல, அந்நிய தெய்வத்துக்கு கொடுக்கல அப்படின்னா உன்னை என்ன செய்யணும்னு உனக்கு நல்லாவே தெரியுது. அதனால ஓடுற. சாராயம் கொடுப்பேன், சோறு கொடுப்பேன், வெத்தலை கொடுப்பேன், சிகரெட் கொடுப்பேன், பீடி கொடுப்பேன், சுருட்டு கொடுப்பேன். அது எல்லாத்தையுமே கொடுத்து எப்படியாவது அந்த பிசாசுட்டேந்து தயவு கிடைச்சிடாதான்னு சொல்லி ஏங்கிற ஓடுற. ஆனா சொந்த தேவன், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவனுக்கு முன்னாடி ஏன் உனக்கு பயம் வரல? ஏன் உனக்கு உதாசீனம்? அடிப்படல. என் தேவன் யாருன்னு உனக்கு தெரியல, தெரிய வைக்கிறார். இப்போ வைத்துக்கொண்டே இருப்பார். பிசாசு பிடித்தவனுடைய பிசாசு மாறாது, நோய் பிடித்தவனுடைய நோய் மாறாது. காரணம், அது தேவனுடைய கோபம் என்பதை நீ அறியணும், தேவனுடைய சிட்சை என்பதை அறியணும். உன்னால் மாற்ற முடியாது. ஒருவேளை தேவன் உன்னை சாபத்திற்கு உட்படுத்தினால் சாபம் உன்னை விட்டு போகாது. ஏன்? நீ தேவனுக்கு திருப்தியா இல்லையே. தேவனை திருப்திப்படுத்தாம யாரையோ திருப்திப்படுத்துற. அதனால தான் தேவன் சொல்றாரு, முதல்ல தேவனை பின்பற்று, அவரை விட்டு பின்வாங்காத. ரெண்டாவது சொல்றாரு, தேவனுக்குள்ள விசுவாசியாயிரு. மூணாவது சொல்றாரு, அவருக்கு ஊழியம் செய். இதை புரியணும். முதல்ல இதுக்குள்ள நம்ம போறதே இல்லை. இப்ப மறுபடி வேதத்துக்குள்ள கடந்து போய் வாசிப்போம். செப்பனியாவுடைய புஸ்தகத்தையும் 1வது அதிகாரம் 6வது வசனத்தையும், யோசுவாவுடைய புஸ்தகம் 24வது அதிகாரம் 20வது வசனத்தை சத்தமா ஒரு வாசிங்க. யாவை விட்டு பின்வாங்குறவர்களையும், யாவை தேடாமலும், அவரை குறித்து விசாரியாமல் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். உன்னை உயர்த்துகிற தேவன் அல்ல, உன் கடன் பிரச்சனையை மாற்றுகிற தேவன் அல்ல, உன் வியாதியை குணப்படுத்துகிற தேவன் அல்ல, உன்னில் இருக்கிற பிசாசை போக்குகிற தேவன் அல்ல, உன்னை சங்காரம் பண்ணுகிற தேவன் என்று சொல்லுகிறார். அடுத்து வாசிங்க. யா உங்களுக்கு நன்மை செய்திருக்க, நல்ல கேளுங்க, யா உங்களுக்கு இதுவரைக்கும் நன்மை செய்திருக்க, நீங்கள் யாவை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால், அந்நிய தேவர்களுடைய குணங்களை சேவித்தால், அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து, ஆமென், உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார். ஆமென், அல்லேலூயா. நான் இதற்காக என் தேவனை துதிக்கிறேன். ஒரே எண்ணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். என்னவென்று கேட்டால், கிறிஸ்தவர்களின் தேவன் அல்லது யூதர்களின் தேவன் அல்லது பைபிளின் தேவன் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். இல்லை, வேதத்தில் இருக்கிற சாபங்கள் உனக்கு தெரியல, வேதத்தில் இருக்கிற தேவனுடைய கோபம் உனக்கு தெரியல. தேவன் சும்மா விட மாட்டார். அதனால தான் சொல்றாரு, முதல்ல இப்ப என்ன செய்ய, தேவ சமூகத்தில் யாவுக்கு
நீ எப்படி வாழணும் அப்படின்றது நீ அறியணும். வாசிங்க யோவானுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 66வது வசனத்தை வாசிங்க. அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் ஆமென். அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது யாசுவா 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. சம்பவம் உங்களுக்கு நல்லாக தெரியும். யாசுவா தன்னோடு கூட இருந்த 82 சீசர்களை பார்த்து சொன்னார், என்னுடைய சரீரத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை குடிக்க வாருங்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலர்களுக்கு புரியல. இதுவரைக்கும் ஜனத்தோடு கூட ஓமையாக பேசின தேவன் தன்னுடைய சீசர்களிடத்தில் வெளிப்பாட்டை பேசினவர். ஆனால் இன்றைக்கு சீசர்களிடத்தில் வெளிப்பாட்டை பேசாமல் சீசர்களிடத்திலே ஓமையாக பேசுகிறார். வாருங்கள், என்னோடு கூட என் சரீரத்தையும் என் இரத்தத்தையும் நீங்கள் பானம் பண்ணுங்கள் என்று சொல்லி. இது புரியாததினால், அறியாததினால், புத்தி பேதலித்து போறதினால் தேவ சமூகத்தை விட்டு, மேசியாவை விட்டு, யாசுவா மேசியாவை விட்டு வெளியில போறாங்க. என்ன சொல்லி போனாங்க தெரியுமா? கலிஸ்து, நீ பேசுறதெல்லாம் கடினமான வார்த்தை, உன் கூட எங்களால் இருக்க முடியாது போனாங்க. யாசுவா போனவங்களை குறித்து யோசிக்காம இருந்தவங்ககிட்ட வந்து கேட்கிறார். என்ன கேட்டார் தெரியுமா? நீங்களும் போக மனதா இருக்கிறீர்களா? கேட்ட கேள்வி சூப்பர். ஏன்னா எவனும் எனக்கு வேண்டாம், தேவனுடைய ராஜ்யம் வேணும்னா இங்க இரு, இல்லையா போயிட்டே இரு. நான் இப்படித்தான், நான் இப்படித்தான், என் குணம் இப்படித்தான், நான் என்னுடைய ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாக என் ஜனத்தை இப்படித்தான் வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். இப்ப 70 பேர் போன கதை தான். இப்ப 12 பேர் இருக்கிறாங்க. 12 பேர்ல ஒருத்தன் சொன்னான், ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்கிறதல்லவா? ஆனபடியால் எங்களால் உம்மை விட்டு போக முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் ஒரே நாளில் 70 பேர் தேவ சமூகத்தை விட்டு இடறி போனார்கள். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம இடர்னாலும் வந்து உட்கார்ந்துடும். ஒன்று தெரியுமா? இடர்ச்ச மறுபடி சேர்த்து கொள்ளக்கூடாது. ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து இனி வரும் பலனை அனுபவித்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் மறுபடி தங்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். மனம் திரும்புகிறது கூடாத காரியம். சத்தியத்தை அறிஞ்ச பிறகு உனக்கு இஷ்டப்படி நீ செஞ்சுக்கிட்டு மனம் திரும்பிடலாம் நினைச்சா, என் தேவன் மண்ணும் சிரட்டையும் வச்சு விளையாடி கொண்டிருக்கிறவர் அல்ல. அவர் சிட்சித்து போதித்து வழி நடத்துகிறவர். அல்லேலூயா. இந்த 70 பேரையும் மறுபடி தேவ சமூகத்தில் சேர்த்து கொள்ளல. யோசிக்கிறீங்களா? ஏன்? நீ என்ன நினைக்கிறது தெரியுமா? நான் ஒரு நாள் தப்பு பண்ணேன், 2 நாள் தப்பு பண்ணேன், தேவன்கிட்ட சொன்னா தேவன் எல்லாத்தையும் மன்னிச்சிருவார். ஆமா, மன்னிப்பார். உனக்கு நினப்பு. என் தேவன் வேதம் சொல்லுகிறது, இவர் கர்ச்சிக்கிற சிங்கம், பட்சிக்கிற அக்கினி. இது உனக்கு புரியாது. என்ன சொல்லிட்டு இருப்போம்? அப்போ எங்க ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், அப்போ மகா பாசம் உள்ள தேவன். அவருக்கு அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன? உனக்கும் இது இருக்கு. இது உன்னுடைய சுபாவம். வைராக்கியத்தில், பொறாமையில என்ன பேசுற, என்ன செய்யறன்னு உனக்கு தெரியுமா? கோபத்தில் என்ன செய்யறன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. ஆனா என் தேவன் தெரிந்தே செய்வார். உனக்கு தெரியாம செஞ்சுக்கிட்டு அப்புறம் முழிப்ப. என் தேவன் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு செய்திருக்கிறார். எப்படி? இவனை ஆசீர்வதிக்கணுமா, இவனை சபிக்கணுமா, இவனை பிசாசுடைய கையில கொடுக்கணுமா, இவனுக்கு வியாதி கொடுக்கணுமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார் தெரியுமா? எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த வியாதியையும் இனி என் ஜனத்திற்கு நான் தரமாட்டேன் சொன்னார்ல. இப்போ வருது. யாருக்கு வருது வியாதி? யாருக்கு வருது? பாவம் செய்கிறவனுக்கு வருதுன்னு வேதம் சொல்லுது. ஓஹோ, இல்லை பாஸ்டர், நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வேற ஒன்று சொல்லி தந்தீங்க. என்ன சொன்னீங்க தெரியுமா? ஒன்று தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் வருமா, இன்னொன்று பிசாசுனால வருமா, இன்னொன்று பாவத்தினால வரும். இப்படி தானே ஐயா சொன்னீங்க? இல்லை, இன்னொன்று தாய் தோப்பனுடைய பாரம்பரியத்தினால வரும். இப்படி தானே ஐயா சொன்னீங்க? எஸ், ஆமென். ஆனா இந்த வியாதி, இந்த பிசாசு உன்னை விட்டு போகாது.
என்ன வேணாலும் பாரு, போகாது. ஏன்? நீ என் தேவனை கோபப்படுத்தி இருக்கிற. என் தேவனை கோபப்படுத்தும் போது என் தேவன் உனக்கு தருகிற தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு வழி கொடுக்க மாட்டார். ஆனால் உனக்கு வியாதினாலும் என்னன்னு தெரியாது, பிசாசு பிடிச்சிருக்கிறவனுக்கு பிசாசுனாலும் என்னன்னு தெரியாது. அல்லேலூயா. ஐயோ என்கிட்ட பிசாசு இருக்கு, என் பிசாசை மாற்றணுன்ற கவலை யாருக்குமே வராது. அதுதான் தேவனுடைய சிட்சை. அல்லேலூயா. உண்மை சொல்றேன், அந்த எண்ணம் யாருக்குமே வராது. வராதவங்க அத்தனை பேரும் தேவனால் தண்டிக்கப்படுறீங்க. வர்றவங்களுக்கு மட்டும்தான் இது வேற ஏதோ ஒரு காரணத்தினால வந்திருக்குது. ஒருவேளை இப்போ நினைப்பீங்க, அப்போ ஆண்டவர் எனக்கு பிசாசு போகணும் ஆண்டவர். எஸ், பலம் இல்லை. எப்போ நினைக்கணும்? வீட்டில் சும்மா உட்காந்து களியாட்டம் பண்ணிட்டு இருக்கிறியே, ஃபோனில் பேசிட்டு இருக்கிறியே, அங்க குஜலம் பேசிக்கிட்டு இருக்கிறியே, கடலை போடுறியே, அப்ப யோசிக்கணும், இப்ப என் தேவன் எனக்கு என்னை சிந்திக்க, என் புத்தியின மாற எனக்கு நேரம் கொடுத்திருக்கிறார். ஆனபடியினால் நான் இப்போது சிந்திக்கணும், என் தேவன் எனக்கு விடுதலை தர நான் என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் கொடுக்கிற தண்டனையை எனக்கு ஒரு சம்பவம் தெரியுங்க, வார்த்தைக்குள்ளே போகிறதுக்குள்ளே சொல்கிறேனே. பார்வோன் அவ்வளவு நல்லவங்க. இஸ்ரவேல் ஜனங்களை உபத்திரவப்படுத்தினது உண்மை, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ மோசே வந்து பார்வோன்ட்ட பேசுகிற போது பார்வோன் இஸ்ரவேல் ஜனத்தை விடுறதுக்கு தயார். நீங்கள் வேதத்தை நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியலன்னா புரியாது. விடுறதுக்கு தயார். தேவனுக்கு அதிசயம் ஆகிப்போச்சு. டேய், இவன் ஏன்டா என் ஜனங்களை விட போகிறான்? நான் இவருக்கு கொடுக்குற தண்டனை, இவன் மனம் திரும்பிட்டா தண்டனை கொடுக்க முடியாதுல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ. உன்னை கொஞ்சம் இந்த வசனத்துக்குள்ளே யோசித்து பார்க்கணும். நீ தேவன் பார்வோன் நினைத்த சம்பவத்தை அப்படியே திருப்புறாரு. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதனைக்கு விட தயார். 3 நாள் பிரயாணமாய் கடந்து போய் இஸ்ரவேலின் தேவனை ஆராதிப்பதற்கு பார்வோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை விடுவதற்கு சம்மதிக்கிறான். ஆனால் தேவன் போய் என்ன பண்ணார் தெரியுமா? வேதம் திட்டவட்டமா சொல்லுது, பார்வோனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார். ஆனபடியினால் விட சம்மதித்த பார்வோன் மறுபடி சொல்றான், நான் விடமாட்டேன். உன் தேவன் யார்? அவருக்கும் எனக்கு என்ன உறவு என்று கேட்கிறான். எப்படி? அவன் சுய புத்தியில மனம் திரும்ப தயாரா இருந்தான். தேவன் அவனை கொலை செய்வதற்காக, கொன்று போடுவதற்காக. இது இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனும் பேசுறதில்லை, ஒரு ஊழியக்காரனும் பைபிளை எடுத்து யாருக்கும் சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. ஆனா தேவன் பார்வோன் ராஜாவுடைய இருதயத்தை கடினப்படுத்தினபடியினால் இஸ்ரவேல் ஜனங்களை விடமாட்டேன் விடமாட்டேன் என்று பிடித்து வைத்தான். மோசேயின் மூலமாக வாதைகளை அனுப்பினார். வாதைகள் வந்தபோது மனம் மாறுகிறான். மனம் மாறினவனுடைய இருதயத்தை மறுபடி தேவன் கடினப்படுத்துகிறார். அந்த வசனத்துக்குள்ளால கடந்து போய் நீங்க வாசித்து பாருங்க, வீட்டில் போய், அப்ப தெரியும். சரியா? இப்போ பார்வோனையும் அவனுடைய ஜனத்தையும் கொலை செய்யும்படியாக இப்போ விட்டுட்டான் பாருங்க. சரி போங்க, இருதய கடினம் வந்தாலும் சரி, சரி வெளியே போ, எப்படியாவது தொலைஞ்சு போ, உன் கடவுளை ஆராதி அப்படின்னு விட்டுட்டான். தேவன் மறுபடியும் அவனை இருதயத்தை கடினப்படுத்தி, இல்லையே இந்த ஜனத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு போறான் பாருங்களேன். எங்க விட்டவன் ஆராதிச்சுட்டு போன்னு சொல்லி விட்டான். விட்டவன் மறுபடியும் என்ன செய்யறான்? இருதய கடினத்தின் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்துகிறான். எதுக்கு தெரியுமா? செங்கடல்ல அவங்களை எல்லாம் கொலை செய்யறதற்கு தேவன் முன்குறித்தார். உன்னுடைய கெதி என்ன? உன்னுடைய நிலை என்ன? உன்னை தேவன் எதற்காக பிசாசுக்கும் வியாதிக்கும் வேதனைகளுக்கும் கடன் பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்? புரியணும். ஏதோ ஒரு சம்பவம் என் தேவனால் உனக்கு நடக்கப் போகிறது. நமக்கு புத்தி இல்லை, அதனால அப்படியே இருக்கிறோம். அதனால தான் சொல்றாரு, என்னை விட்டு பின்வாங்குகிற ஜனங்களை நான் தண்டிப்பேன். அல்லேலூயா. எரேமியாவுடைய புத்தகம் 15வது அதிகாரம் 5-6. எருசலேமே, யார் உன்மேல் இறங்குவார்கள்? ஆமென். யார் உன்மேல் பரிதபிப்பார்கள்? யார் உன்மேல் இறங்குவார்? யார் உன்மேல் பரிதபிப்பார்? யார் உன்னிடத்திற்கு திரும்பி உன் சுக செய்தியை விசாரிப்பார்? உன்னுடைய சுக செய்தியை விசாரிப்பார்கள். நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய். நீ என்னை விட்டு பின்வாங்கி போனால் ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன். நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன் என்று யார் சொல்கிறார்? யாமரியன் பராபரமே,
பிரைசியாசுவா, என் தேவன் உன்னை எப்படி செய்ய போறார் பாத்தியா? விளையாடுறதுக்கு இல்லை என் தேவன். உண்மை சொல்றேன், நீ ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக வளரணும்னு சொன்னா, என் தேவனை சரியாக நீ அறியல அப்படின்னா உன் வாழ்க்கை சூனியம், உன் வாழ்க்கை சூனியம், அவ்வளோதான். அதனால தான் அவர் சொல்றாரு, நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன். சபை விசுவாசி பொறுத்து பொறுத்து மன்னிப்பான், பாஸ்டர் பொறுத்து பொறுத்து மன்னிப்பான், மூப்பனார் மன்னிப்பார். ஆனா தேவன் பொறுத்து பொறுத்து மன்னிக்கிறவர் அல்ல. பொறுத்தது போதும் என்கின்ற எண்ணத்தினுடைய ஊடாய் நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன், இனி உன்னை சங்காரம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். புத்தி தெரியாது இங்க இருக்கிறவங்களுக்கு, சத்தத்தை கேட்கிறவனுக்கு புத்தி தெரியாது. அனுபவிச்சாதான் புரியும். நீ அனுபவிக்க இருக்கிற, நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு பார்வோனா இருக்க முடியாது, நீ பார்வோனா இருக்கிற. நான் இஸ்ரவேலனா இருக்க விரும்புகிறேன். எனக்கு இஸ்ரவேலனா இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஏனென்றால் எனக்கு வருகிற எல்லா உபத்திரவத்தையும் பார்வோனையும் பார்வோனுடைய ஜனத்தின் மேலே என் தேவன் கொடுத்தார். அவர்களை அழித்தார், அவர்களை கொன்றார், இல்லாமல் ஆக்கினார். அதனால தான் சொல்றாரு, எருசலேமே யார் உன்மேல் இறங்குவார்கள், யார் உன்மேல் பரிதவிப்பார்கள்? நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன். அந்த ஏசாயா 1:14 வாசிங்களே, எப்ப தெரியும்? உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது, அவைகளை சுமந்து இளைத்து போனேன். முந்தா நாள் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம் அப்படின்னா, இந்தியாவுக்கு சுதந்திர நாள், ஆனா கிறிஸ்தவர்களுக்கு மரியாள் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் என்று சொல்லுகிறார்கள். இது வரலாற்று ரீதியில் பார்த்தீங்கன்னா 1900 அதாவது சுதந்திரம் அடைந்த பிறகுதான், இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகுதான் இந்த கொண்டாட்டத்தையே, இந்த பண்டிகையே இந்தியாவில் உருவானது. அப்போ அது வரைக்கும் மாதா எங்கே போனாங்க? ஒருவேளை அது வரைக்கும் பாதாளத்தில் இருந்துட்டு அப்போ தான் மேலே போனாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அன்றைய தினத்தில் வீட்டில் கறி எடுப்பவர்கள் உண்டு, பண்டம் பலகாரம் செய்கிறவர்கள் உண்டு. முக்கியமாய் வேதத்தில் சொல்லப்பட்ட பாச்சோர் அப்படின்ற ஒன்றை, இந்து தெய்வத்திற்கு படைக்கப்பட்ட அந்த பாச்சோரை இன்றைய கிறிஸ்தவர்கள் சாப்பிடுவார்கள். சமைக்கிறியோ சமைக்கலையோ எனக்கு தெரியாது. ஆனால் நீ சாப்பிட்டேல, சாப்பிட்டதுனால வர்ற வேணும் என்ன தெரியுமா? நீ இந்து தெய்வத்திற்கு படைக்கப்பட்டதை புசித்திருக்கிறாய். அப்போ இல்லை, அது அவங்க மாதா பரலோத்து போனதுனால அவங்க பொங்குனாங்க, சமைச்சாங்க, அதை நான் கொஞ்சம் தின்னேன். இது தப்பா? எஸ், அது விக்கிரக ஆராதனைக்காக படைக்கப்பட்ட படைப்பொருள். நீ செஞ்சு சாப்பிட்டியோ, அடுத்த வீட்டிலேருந்து கொடுத்ததை சாப்பிட்டியோ, தேவனுக்கு அதெல்லாம் தெரியாது. சாப்பிட்டியா, சாபத்தை வாங்கிக்கோ. அப்போ அங்கே இருக்கிற பிசாசுட்டேருந்து ஒன்றை நீ வாங்கித்தான் ஆகணும். தேவனுக்கு இது பிடிக்கல. பண்டிகை நாள் ஒத்து வராது என் தேவனுக்கு. ஒரே ஒரு பண்டிகை தான் பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு தேவன் அனுமதித்த 7 பண்டிகை இருக்குது. ஆனால் இன்னைக்கு அவருக்கு ஒரே ஒரு பண்டிகை தான் பிடிக்கும். என் ஜனம் ஒரே ஒரு பண்டிகைக்குள்ளாகத்தான் கடந்து போகணும், வேற எந்த பண்டிகை அனுசரிக்க கூடாது. அது என்ன பண்டிகை தெரியுமா? பஸ்கா பண்டிகை. அது பஸ்கா பண்டிகை, அதுதான் பெருவிழா. வேதத்தை நம்புகிறவர்களுக்கும் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கும் ஒரே ஒரு பண்டிகையை கொடுத்தார், அது பஸ்கா பண்டிகை. அந்த பண்டிகையை நாம் ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமையிலே அதை அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் பண்டிகை. அந்த பண்டிகைக்கு என்ன செய்ய வேண்டும்? தன்னை சுத்திகரித்துக் கொண்டு வர வேண்டும். எருசலேமுக்கு கடந்து போக வேண்டும். இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மூலை முடுக்கல்ல, அவன் ஆவிக்குரிய எருசலேமுக்கு கடந்து போக வேண்டும். அந்த ஆவிக்குரிய எருசலேமுக்கு கடந்து போனால் ஆவிக்குரிய மனமாற்றம் அவனுக்கு வர வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அது இல்லாமல் அவன் போய் அந்த பண்டிகையை அனுசரித்தால் அது கூட அவனுக்கு பாவமாய் சாபமாய் அமைகிறது. அப்படித்தானே இருக்குது பைபிளில். அபாத்திரமாய் இந்த பாத்திரத்தில் பங்கெடுத்தால் உனக்கு 4 தண்டனை. பண்டிகையை கொடுத்த தேவன் பண்டிகையில் வரக்கூடிய ஆபத்தையும் உனக்கு கொடுக்கிறார். புரியுது? பிரைசியாசுவா. அதனால தான் சொல்றாரு, உன்னை பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன். இனி உன்னை பொறுக்கிறதுக்கு நேரம் இல்லை, சிக்ஷிக்கிறதுக்கு நேரம், உன்னை அடிக்கிறதுக்கு, தண்டிக்கிறதுக்கு, உன்னை வேதனைப்படுத்தக்கூடிய நேரம். பிரைசியாசுவா. வேத புஸ்தகத்தில்
பரலோகத்தின் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி நாசியில் சோசமுள்ள மனுஷர்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். எப்படி வேதத்தில் அநேகர் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போனார்களோ, அதுபோல இன்றைக்கு நீ தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிறாய். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், எபிரேயருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 38, 39 ஆகிய வசனங்களை வாசிக்கிற போது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், ஆமென், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். அல்லேலூயா. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவராய் இராமல், ஆமென், ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இதுதான் தேவனுடைய பிள்ளைகள், இப்படித்தான் இருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, பின்வாங்கி போகிறதுனால் என் ஆத்துமா உங்கள் மேல் பிரியமா இருக்குமா? நீ பின்வாங்கியே போயிட்டு எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன நினைப்பது தெரியுமா? நான் எங்க பின்வாங்கி போறேன்? எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நான் சபைக்கு போகிறேன், எல்லா வெள்ளிக்கிழமையும் நான் சபைக்கு போகிறேன். இதுக்கு மேலே எனக்கு ஏதாவது ஒரு தண்டனைன்னு எங்கள் பாஸ்டர் சொன்னால் நான் உடனே உபாசம் இருக்க தயாராக இருக்கிறேன். அப்புறம் நான் ஆண்டவர் கூட தானே இருக்கிறேன், தேவன் என் கூட தானே இருக்கிறாரு நினைக்கிறல்ல, பிளப்பு கெடுத்துரும். என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு நீ கோபம் மூட்டிக்கிட்டு என் முன்னாடி நீ உபவாசித்தாலும் சரி, நீ என் முன்னாடி ஜெபம் பண்ணாலும் சரி, உன் ஜெபமும் உன்னுடைய உபவாசமும் எனக்கு அருவருப்பாக இருக்கும் சொல்லிட்டார். ஏன்னா நமக்கு பைபிளை படிக்கிறது இல்லை. இங்கே பைபிள் மொத்தம் படித்த பரிசுத்தவான்கள் ஒரு வாட்டியாவது ஆதி ஆகமத்தில் ஆதியிலே தொடங்குற வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் ஆமென் முடிகிற வரைக்கும் ஒரு தடவை முழுசாக படித்தவங்க மட்டும் கையை தூக்க பார்ப்போம். தூக்குறவங்களுக்காய் நான் பரலோகத்தின் தேவனை துதிக்கிறேன், படிச்சிருக்கிறேன் அப்படின்ற நம்பிக்கையில். ஆனால் படிக்காதவங்கெல்லாம் எங்கே போகிறதுக்கு படிச்சுட்டு இருக்கிற? நரகத்தை நோக்கி போகிறதுக்காக, பாதாளத்தில் படுக்க போடுறதுக்காக நீ என்ன செய்கிற? உன் பிரயாணத்தை தொடங்கி இருக்கிற. ஒரு அம்மா கழிஞ்ச நாளில் என்கிட்ட கேட்டாங்க, அப்பா வெளிப்படுத்தலாம் படித்தா அப்போ எனக்கு பயமாக இருக்குது. பயம் வரும், பயம் வரணும், வந்தாதான் மனம் திரும்ப தகுதி, வந்தாதான் நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகிறதற்கு தகுதி உள்ளவனாவ. படிக்கணும். எதை படிக்கணும் தெரியுமா? ஆதியாகமம் படிக்கணும். ரெண்டாவது எசேக்கியேல் படிக்கணும், தானியேல் படிக்கணும், வெளிப்படுத்தல் படிக்கணும். இவ்வளவத்தையும் படித்தாதான் உனக்கு நடக்க போகிற சம்பவங்கள் தெரியும். நாளைக்கு உனக்கு என்ன நிலைமை உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு பைபிளில் 2 கொம்பு வச்சு மனுஷன் வருவான்னு சொன்னாங்க. பிறந்துட்டான்னு சொல்லிட்டு செய்தியில் சொல்கிறான். ஒரு சின்ன குழந்தை பிறந்துச்சான். உண்மையா பொய்யா நியூஸில் சொன்னால் பேப்பரில் பார்த்தேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உடனே அழிவு வருமா? அழிவு வராது. அப்போ ஏதோ ஒன்று நடக்குது. ஆனால் தப்பித்து கொள்றதுக்கு நீ வழி தேடுறியான்னு கேட்டால் இல்லையே. அதனால தான் விசுவாசி ஆயிருன்றார். விசுவாசத்தில் உனக்கு பங்கம் வரக்கூடாது. அல்லேலூயா. அப்புறம் எப்படி தேவன் உனக்கு நன்மை இனி செய்ய போகிறார்? இதுவரைக்கும் ஒருவேளை அறியாமல் இருந்திருக்கலாம். இன்னையிலிருந்து உனக்கு யாவுடைய சிட்சை தொடக்கமாக இருக்கும். அறியாமல் செய்தேன் என்று ஒன்னால் சொல்ல முடியாது. அறியாமல் உள்ள காலங்களில் தேவன் காணாதவர். இந்த வசனத்தை சொல்லி தப்பித்துக் கொள்ள யாராலும் முடியாது. இனி யாருக்கும் சந்தர்ப்பம் இல்லை. எல்லாருக்கும் சத்தியம் இன்னதென்று தெரியும், தேவனுடைய அன்பும் தெரியும், தேவனுடைய கோபமும் தெரிய வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களே மனசாட்சி சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே, பிற்காலங்கள் இதுதான் இப்போ, ஏன்னா இது கடைசி காலம். பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்திலும் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும். நல்லா கேளுங்க, இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குது, இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து, பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து நண்பன மாதிரி வருவான் ஒருத்தன். போவார்கள். நம்ம கூட இருக்கிறவன் தான் நம்ம கூட நண்பனா வருவான். வந்து குசலம் பாடுறது ஆட்கள் கூட சேர்ந்து பேச மாட்டான். தனிமையை தேடுவான். தனிமையில் கூட்டிக் கொண்டு போனால் மட்டுமே நீ முதலில் வஞ்சிக்கப்படுவாய் என்பதை அறிய வேணும். கூட 4 விசுவாசி இருந்து
உன்கிட்ட பேச மாட்டாங்க. இதான் பிசாசுனுடைய சரியான தந்திரம். ஏன்னா பிசாசு தனிமையில் கொண்டு போய் உன்னை வஞ்சிப்பதற்கு ஏன் நினைக்கிறான் என்று சொன்னால், 4 பேர் இருந்தால் 4 பேரில் 3 பேர் உன்னை கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடியாது என்பதற்காக நீ தன்னந்தனியனாக ஒருவனை அழைத்து போய் அவனிடத்தில் பிசாசுனுடைய கிரியைகளை நீ புகட்டுவாய். உன்னிடத்தில் பிசாசு இருக்கிறபடியினால், உன் நண்பனிடத்தில் தேவனுடைய ஆவி இருக்கிறபடியினால் தன்னந்தனியாக அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் பிசாசின் மந்திரங்களை ஓதுவாய். அப்போது அவன் பிசாசுக்குள் ஆவான். அப்போது 2 பேருக்கும் களிப்பு. எவன் ஒருவனை தன்னந்தனியாக அழைத்து போய் ஒரு ரகசியம் சொல்லுகிறானோ அப்போவே புரிந்து கொள்ளுங்கள், பிசாசுனுடைய கிரியையில் போகிறவன் அகப்பட போகிறான். கூப்பிட்டவன் அகப்பட்டு விட்டான். இது சத்தியம், இது வேதம். அல்லேலூயா, அல்லேலூயா. வஞ்சிக்கிற ஆவி உன்னை தன்னந்தனியாகத்தான் அழைத்து கொண்டு போகும். ஏனென்றால் ஒரு கூட்டத்தை வஞ்சிப்பது பிசாசுக்கு முறை அல்ல. ஒருவனை தனியாக, அதுவும் ஜொலித்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிற நட்சத்திரத்தில் 3 ஒரு பங்கை பிசாசானவன் தன்னுடைய வாளினாலே வீழ்த்துவான் என்றபடியாய் உனக்கோடு கூட இருக்கிறவனை பிசாசானவன் தன்வசப்படுத்தி அவன் மூலமாய் உன்னை வஞ்சிக்க வருவான். நீ என்ன நினைப்ப தெரியுமா? எனக்கிட்ட நல்ல பாசம் ஆனப்படினால எல்லாரையும் விட்டுட்டு என்கிட்ட ரகசியமாக பேசுகிறார் ஐயா. வந்தது யார் தெரியுமா? லூசிபருடைய ஆவி. இதை நீ புரியணும். முதல்ல நமக்கு இது புரியாது தெரியுமா? நம்ம என்ன நினைக்க தெரியுமா? பரவாயில்ல, எல்லாரையும் விட்டுட்டு என்கிட்ட அன்பாக இருக்கிறாரு, அவன் என்கிட்ட தான் மட்டும்தான் அவன் என்கிட்ட அன்பாக இருக்கிறான். அவளிடத்தில் அல்லது அவனிடத்தில் வந்திருப்பது தேவனுடைய ஆலோசனை அல்ல, அது பிசாசுனுடைய ஆலோசனை. ஒரு நாள் ஊழியத்திற்கு விரோதமாக, ஒரு நாள் ஊழியக்காரனுக்கு விரோதமாக, ஒரு நாள் சபை விசுவாசிகளுக்கு விரோதமாக, ஒரு நாள் தேவனுக்கு விரோதமாக அது உன்னிடத்தில் ஆலோசனை சொல்லும். அந்த ஆலோசனை பிசாசனுடைய ஆலோசனை என்று அப்போது கூட உனக்கு புரியாது. ஏனென்றால் உன் இருதயம் மழுங்கி போய்விடும். பிசாசனுடைய கிரியைகளுக்குள் அகப்பட்டவளாய் நீ மழுங்கி போனவளாய் இருக்கிறபடியினால் உனக்கு அந்த இடத்திலிருந்து விடுதலை கிடைக்காது. ஒரு நாள் இந்த சத்தியத்தை விட்டு நீ வெளியில் போக வேண்டிய ஒரு காலகட்டம் வரும். 70 பேர் போன போது என் தேவன் 70 பேரில் ஒருவனை கூட திரும்பி கூப்பிடவில்லை. அல்லேலூயா. அப்ப மறுபடி உனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. யாரை ஆராதிக்க? யாஷுவாவை ஆராதிக்க. ஒருவேளை இயேசுவை ஆராதிக்க முடியும், ஒருவேளை ஜீசஸை ஆராதிக்க முடியும். யாஷுவா மேசியாவை ஆராதிக்க உனக்கு அந்த கிரியையை தேவன் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. யோசிச்சுக்கிடுங்க. அதனால தான் சொல்றார், பிசாசுகளின் உபதேசத்திற்குள் நீ கடந்து போவாய், பிசாசு உன்னை வஞ்சிப்பான் என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு ஆள் சத்தமா வாசிக்கிறீங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூருண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளும் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். நீ என்ன பண்ண போற அப்படின்னா விசுவாசத்தை விட்டு வெளியே போற. ஜெபம் பண்ணிட்டு இருந்தவன் ஜெபம் பண்ண மாட்டான், பைபிள் வாசித்தவன் பைபிள் வாசிக்க மாட்டான். தேவனை நேசித்தவன் தேவனை நேசிக்க முடியாத அளவுக்கு அந்த கிரியைகள் ஒன்றில் வேலை செய்யும். அதுதான் உன்னை விசுவாசத்தை விட்டு வழி விலகி கொண்டு போகிறது. அல்லேலூயா. லூக்காவினுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனத்தில் வாசித்தால் நீ யார் என்பதை அறிவாய். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். தயவு செய்து சொல்றேன், குத்தப்பட்டவன் ஒப்புக்கொடு. இது எனக்குத்தான் என்கின்ற எண்ணம் யாருடைய இருதயத்தில் உருவாகிறதோ அவன் மனம் திரும்பு. இல்ல ஒன்னில் இருக்கிற விளக்கு தண்டை இன்னைக்கே தூக்கிடுவார். உனக்கு கடைசி சந்தர்ப்பம் இது. விளக்கு தண்டு ஒன்னை விட்டு அகன்று போறதற்கும் தேவனுடைய சாபங்கள் உன்னில் கடந்து வருவதற்கும் இதுவே ஆயத்தமாயிருக்கும். தேவன் அனுமதிச்சாதான் சாபம் வரும் தெரியுமா உங்களுக்கு? அனுமதிக்கலைன்னா வராது. ஏன்னா அது எங்கள் வீட்டில் நடந்த சம்பவம். எனக்கும் என் அண்ணனுக்கும் சாபம். வைத்தியர் சொன்னார், அண்ணன் இப்படி மறிப்பான், தம்பி இப்படி நடக்கும் என்று சொல்லி. எங்கள் அண்ணனுக்கு அப்படித்தான் நடந்துச்சு, எனக்கு அது நடக்காது. ஏனால் என்னோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். நடக்காது. நடக்கிறதுக்கு என் தேவன் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா அவருடைய நாமத்தில் நான் ஒரு பைத்தியக்காரன். இங்கே பாருங்க, அன்பா பேசுனா
எல்லாரும் எப்படி இருப்பீங்க? எங்கள் பாஸ்டர் தங்கமான பாஸ்டர், எங்கள் பாஸ்டர் பொன்னான பாஸ்டர், எங்கள் பாஸ்டர் நல்ல பாஸ்டர் அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல அப்போது எங்கள் பாஸ்டரை போல் ஒரு மோசமான பாஸ்டர் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்கிறதற்காக தேவன் என்னை அனுமதித்திருக்கிறார். ஏன்னா ஓ புகழ்ச்சி எனக்கு வேண்டாம், எங்கள் அப்பாவுடைய புகழ்ச்சி எனக்கு வேணும். எங்கள் அப்பா என்ன நேசிக்கணும். அவர் சிட்சித்து போதித்து வழி நடத்துகிறவரை மட்டுமே நேசிக்கிறவர். அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் அன்பை மட்டும் காட்டுறவர் இல்லை. உங்களுக்கு புரியல? அவருடைய அன்பையும் உனக்கு தெரியாது, அவருடைய கோபமும் உனக்கு தெரியாது. புரிந்தவனுக்கு இது பொக்கிஷம், புரியாதவனுக்கு இது புதிர். அல்லேலூயா. ஆனபடியினால் சொல்லுகிறேன், வசனத்தை உண்மையாய் கேட்டு மனம் திரும்புவதற்குள் கடந்து போக தேவன் உனக்கு கடைசி எச்சரிப்பின் சத்தத்தை இந்நாட்களில் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீ யாரு? கற்பாறை. தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய ஊழியக்காரர் மூலமாய் உன்னில் விதை விதைக்கிறார். அந்த விதை உன்னில் விழுந்தால் உடனே சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாய். அப்பா, செய்தி சூப்பர், நல்லா பேசினார், பரவாயில்ல. ஆனா அடுத்த செகண்ட் உள்ள வேலை செய்யும். ஆனாலும் என்னை பற்றி தான் கூட்டத்தில் சொன்னார். மாம்ச பந்தங்கள் அல்ல, மாம்ச சொந்தங்கள் அல்ல, என் தேவன் யாசுவா மேசியாவுடைய இரத்தத்தில் நாம் ஒன்றாயிருக்கிறோம். அப்ப இரத்தத்தில் ஐக்கியப்பட்டவனுக்கு இரத்தத்தின் வல்லமை மூலமாய் சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, நீ கற்பாறையில் விழுந்தவன், அதனால விசுவாசத்தை விட்டு பின்வாங்காத. நீ கற்பாறை இல்லாமல் நல்ல நிலமாக நீ இருந்தால், இந்த விதை ஒன்றில் விழுந்தால் இது 10 மட்டுமல்ல, 100 மட்டுமல்ல, அதற்கு மேலான பலனை கொடுக்கக்கூடியவனாக நீ மாறுவாய் என்று சொல்லி தேவன் உன்னில் விசுவாசிக்கிறார். அல்லேலூயா. 3வது ஒரு காரியத்துக்குள்ள கடந்து போனோம் என்றால், லூக்காவினுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 62வது வசனத்துக்குள்ள வாங்க. அதற்கு யாசுவா, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். ஆமென். எப்படி? ஊழியத்துக்குன்னு சொல்லுவான், ஆனா ஊழியம் செய்ய மாட்டான். இவனுக்கு பலத்த அடி இருக்கு, சும்மா இல்லை. முதல்ல நான் வேதத்திற்குள் கடந்து போன போது நான் கற்றுக்கொண்ட பாடம், அவனை பின்தொடர்ந்த சாபங்கள் அவன் சந்ததியை பிடிக்கும். கலப்பையில் கல் வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கிறவனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், நான் ஊழியம் செய்வேன் அப்படின்ட்டு. அவன் உண்மையில் உணர்ந்து சொல்லியிருக்க மாட்டான், ஆனால் தேவ சமூகத்தில் சொல்லிட்டான், நினச்சிட்டான். இப்போ செய்யலை. தேவன் அவனை என்ன செய்வார் அப்படின்னா, அவனுக்கு இருக்கிற அத்தனை சாபத்தையும் அவன் மேலே அவனுடைய சந்ததி மேலே அனுப்புவார். எதுக்கு? இவன் அனுபவிக்கணும்ல. தேவனுக்கு சமூகத்தில் தயவு செய்து ஒன்று நீங்கள் புரிஞ்சிக்கணும், நீ செய்கிற தப்புக்கு உனக்கு தண்டனை வருதோ இல்லையோ, உன் பிள்ளைக்கு தண்டனை வந்துடும். இதான் பைபிள். ஆமென். நான் பார்த்த பார்வையில் எனக்கு எல்லாமே பைபிள் அப்படித்தான் இருக்குது. நான் செய்கிற தப்புக்கு, நான் தேவ சமூகத்தில் செய்கிற தப்புக்கு எனக்குரிய தண்டனை என்ன தெரியுமா? என் கற்பத்தின் கனியை தேவன் சிட்சிப்பார். அப்பதான் எனக்கு வேதனை உண்டாகும். எனக்கு அடிபட்டான், செத்தா பரவாயில்ல, போகிறேன், காலம் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சது, வா போகலாம். ஆனால் சந்ததிக்கு அடிபட்டாதான் வலிக்கும். அதுக்கு தான் வச்சிருக்கிறார் தேவன். அதனால தான் கலப்பையில் கையை வைக்கணும்னு நினச்சவன் எவனோ கையை எடுக்காத. அல்லேலூயா. அது தேவ சமூகத்தோட்டு நீ விலகி போன பிறகு உன்னுடைய விசுவாசம் குறைஞ்சாதான் அது அப்படி நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா எதில் ஆசை வந்துச்சு? 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனத்துக்குள்ள போனேன்னா, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டார். ஆமென். கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார். இப்ப என்ன அப்படின்னா, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து ஊழியத்தை விட்டு போய்விட்டான். ஊழியம் தன்னை விட்டு போவதற்கு மூல காரணம் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை இச்சைகள். எப்படி போகிறது? இன்றைக்கி போனால் வேலை நடக்கும், இன்றைக்கி போனால் 4 ரூபா கிடைக்கும், கட்டுமரத்தில் மீன் பிடிக்க போனால் மீன் கிடைக்கும், கொத்த வேலைக்கு போனால் இன்றைக்கி ஒரு நாள் கூலி, இன்றைக்கி 1000 ரூபா கூலி கிடைக்கும், கட்டுமரத்தில் மீன் பிடிக்க போனால் ஒன்றும் இல்லைனாலும் ஒரு 2000 ரூபா கிடச்சிடாதா? பிரைசியாசுவா, ஏதோ ஒன்றை நினைத்து தேவனுடைய கற்பனையிலிருந்து, தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒப்புக் கொடுத்தலிலிருந்து விலகி போகிறாய். இது இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை, இப்பிரபஞ்சத்தின் மேல் பற்று. இதற்குரிய தண்டனை
உனக்கு கிடைக்குதோ இல்லையோ உன் சந்ததிக்கு சூப்பராக கிடைக்கும். அல்லேலூயா. யோசித்து பாரு, அப்போ புரியும் உனக்கு. ஆமென். அல்லேலூயா. லூக்காவுடைய புஸ்தகம் 17வது அதிகாரம் 31, 32 ஆகிய வசனங்களை வாசிங்க. அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவான். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தினுடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். எதுக்கு? தேவன் அவனுடைய புருஷன்ட்ட சொன்னார், லோத்துட்ட, நான் இந்த பூமியை அழிக்க போகிறேன், இந்த இடத்துல அழிக்க போகிறேன்ப்பா, நீ என்ன செய்ய, உன் பொண்டாட்டியையும் பிள்ளைகளையும் கூட்டிட்டு நான் சொல்லுகிற அந்த மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு சொன்னார். லோத்து சொன்னான், ஆண்டவரே வயசாயிடுச்சு, போகிறதுக்கு முன்னாடி ஆபத்து வந்துடும், நான் பக்கத்தில் இருக்கிற இதுக்கு மலைக்கு போகிறேன், ஆண்டவரே என்னை கொஞ்சம் கிருபியாக இறங்கும். சரி, எப்படியாவது ஓடி தப்புப்பா, தேவதூதர்கள் கையை பிடிச்சி வெளியில் கொண்டு விடுறாங்க. நான் யோசிக்கிறேன், லோத்தனுடைய கையை மட்டும் தேவதூதர்கள் பிடித்திருக்க மாட்டார்கள். ஏன்னா தூதர்கள் 2 பேர் சேர்ந்து ஒருத்தனை கையை பிடிப்பாங்களான்னு கேட்டால் இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், லோத்தனுடைய கையையும் லோத்தனுடைய மனைவியினுடைய கையையும் கண்டிப்பாக பிடித்திருப்பார்கள். இப்போ தேவதூதனுடைய கையில் இருந்த லோத்தனுடைய மனைவிக்கு ஒரு ஆசை வந்துச்சு, ஓடி போகிறேன், அங்கே போய் என்ன சாப்பிட, நான் ஓடி போகிறேன், என் புருஷனுக்கு என் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கறது. குணசாலியான ஸ்திரீயாக இருந்தால் அதை யோசிக்க மாட்டேன். தேவன் சொன்னார் நான் போகிறேன்ட்டு. இவன் என்ன செய்கிறா, இப்போ மாம்ச காரியங்களை குறித்து யோசித்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இதனால் என்ன செஞ்சா தெரியுமா, ஓடி போன பகுதி வழியில் பின்னிட்டு திரும்பி பார்த்தா, திரும்பி ஒரு வாட்டி வீட்டுக்கு போய் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம்ன்ட்டு திரும்பி பார்த்தவ உப்பு தூணானாள். தேவ சமூகத்தில் தேவனை விட்டு பின்வாங்குகிற குணமுள்ள ஸ்திரீயாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, நீ தேவனுக்கு உண்மை இல்லாமல் இருந்திருந்தால் நீ திரும்பி பார்க்கிற குணம், நீ ஒன்றுக்கும் உதவாதவளாய், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உப்பு தூணாகி விட்டாய். உப்பு சாரமற்று போய்விட்டது. இனி உன்னால் பலன் இல்லை. நீ எந்த பலனை புருஷனுக்கோ பிள்ளைகளுக்கோ தாய் தோப்பனுக்கோ உன்னால் கொடுக்க முடியாது. நீ உயிரோடு இருந்தும் செத்த பிண்டம், உன்னால் ஒரு பலனும் இல்லையே. உப்புத்தூண் அது என்ன அப்படி என்றால், வெயிலிலும் மழையிலும் நின்று அதனுடைய காரம் போன பின்புதான் அது ஒன்றில் ஒன்று கட்டிப்பிடிக்கும். கட்டிப்பிடித்தால் அதை பிரிப்பது கஷ்டம். தேவன் உன்னை உப்புத்தூணாக்க விரும்புகிறார். அப்போ இதுவரைக்கும் அன்புள்ள ஆண்டவர், ரட்சிக்கிற ஆண்டவர், சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், என்னில் வல்லமையுள்ள தேவன் என்று விசுவாசித்துக் கொண்டிருந்தேனே, எனக்கு இப்படி அவர் செய்ய போறார். எஸ், ஆமேன். நீ மனம் திரும்பினால் அவர் உனக்கு வரக்கூடிய தண்டனையிலிருந்து உன்னை தப்புவிக்க வல்லமையுள்ள தேவன். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னில் இருக்கிறது எதுவோ அது உன்னை விட்டு மாறாது. இது யாசுவாவுடைய வார்த்தை, மாறாது. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி. அதான் சொல்றேன்ல, பிசாசாக இருக்கலாம், பில்லி சூன்யமாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், சமாதான குலைச்சலாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் உன்னிலிருந்து அதை விலக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, யாவை தேடியும் தேடியாவது கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ இந்த தண்டனையிலிருந்து நீ தப்பித்து கொள்ளணும்னா தேவனை தேடு. அல்லேலூயா. முடியுமா? ஒன்றில் தேவனை தேட முடியுமா? ஃப்ரெண்டு தேடுற, கும்பாரி தேடுற, கூட்டுக்காரன் தேடுற, நண்பன் தேடுற, சகோதரனை தேடுற, தேவனை தேட முடியுமா? அல்லேலூயா. யோசிக்கிறீங்களா? நான் சொல்கிறது புரியல. நாம் இங்கே நாசியில் சுவாசம் உள்ளவர்களை அதிகமாக நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். என்னோடு கூட ஒரு கூட்டம் சேர்ந்து விடாதா? என்னோடு ஐக்கியப்பட ஒரு கூட்டம் கடந்து வந்து விடாதா? என்னோடு பேச, எனக்கு உரிமை பாராட்ட, எனக்கு உதவி செய்ய ஒரு கூட்டம் வந்து விடாதா? கேட்கிறோம், யோசிக்கிறோம், நல்லது. ஆனால் முதலில் தேவனை தேடு. அல்லேலூயா. ஏசாயாவுடைய புத்தகம் 31வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திற்குள் கடந்து போகிற போது
சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் ஆமென். யாவை தேடாமலும் ஆ, எகிப்துக்கு போய் ஆ. குதிரையின் மேல் நம்பிக்கை வைத்து ஆ. ரதங்கள் அநேகமாய் இருப்பதனால் ஆமென். அவைகளை நாடி ஆ. குதிரை வீரர் மகா பலாசார்களாய் இருப்பதனால் ஆமென். அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஹலோ, தேவனை விட்டு விட்டு நாசியில் சுவாசமுள்ள மனிதர்களை நீ நம்புவதாக இருந்தால் உனக்கு ஐயோ. நீ கூட்டு பிடிச்சி அவனுக்கு இல்லை, உனக்கு ஐயோ. பிரைஸ் யேசுவா. அல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இது வேத சத்தியம். இந்த சத்தியத்துக்கு மாறாக நீ யோசிக்கவே கூடாது. முதல்ல தன்னை யோசித்து பார்த்து, நான் யாரை அபகரிக்கிறேன், நான் யாரை வஞ்சிக்கிறேன், நான் யாரை நேசிக்கிறேன், இதற்கு அப்பால் நான் தேவனோடு இருக்கிறேனா இல்லையா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஏசாயாவுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் தங்களை அடிக்கிறவர்களிடத்தில் திரும்பாமலும் சேனைகளின் யாவை தேடாமலும் இருக்கிறார்கள். பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார், சத்தத்தை கேட்கிற இந்த ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்பாமலும். ஒரு அடி கொடுத்தா போதும், அப்போ அடிச்சு போட்டார். எங்க பாஸ்டர் அப்போ என்ன திட்டுறார் தெரியுமா, எங்க பாஸ்டர் என்ன கோபம் தெரியுமா, என்னமோ எனக்கு சொத்தையெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க, அதனால உங்க மேல எனக்கு கோபம். எனக்கு ஒரு கோபம் இருக்கிறது, ஆத்துமா தேவ சமூகத்தில் இல்லாமல் பின்னோக்கி கடந்து போகிறது நிமித்தமாக எனக்கு கோபம். இவ்வளவு தூரம் சத்தியத்தை சத்தியத்தின்படி போதித்தும் வேசியின் பிள்ளைகளாக பிசாசின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்பதில் கோபம். மனம் திரும்பி விட மாட்டார்களா? தேவனை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்து விட மாட்டார்களா? தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய விடுதலையை, தேவனுடைய சமாதானத்தை, தேவனுடைய ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ள மாட்டார்களா என்கின்ற வேதனை இல்லாமல் உன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்தை நானோ, என்னுடைய ஆஸ்தி அந்தஸ்தை நீயோ யாரும் திருடவில்லை. ஆனால் நீ இழந்து போகிறதை நினைத்து வேதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனபடியினால் உன்னை அடிப்பதற்கு தேவன் அனுமதித்திருக்கிறார். அடிக்கிறது யாரு? எசேக்கியேல் 7வது அதிகாரம் 9வது வசனம். என் கண் உன்னை தப்ப விடாது, ஆமென். நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன், உன் அருவருப்புகளுக்கு தக்கது உன் அருவருப்புகளுக்கு தக்கதை உன் நடுவில் வந்திருக்கும், உன் அருகில் வந்திருக்கும். அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் யா என்று அறிந்து கொள்வீர்கள். நான் யார் என்று நீ அறிந்து கொள்வாய். இதுதான் வேதம், இதுதான் சத்தியம். அடிக்கிறது தேவையில்லாம அவர் அடிக்கல, மனம் திரும்பி விட மாட்டாயா என்கின்ற ஏக்கத்தில் ஒன்று அடிக்கிறார். இது கலிஸ்து இல்ல, இது தேவ மனிதன் அல்ல அடிக்கிறது, தேவன் அடிக்கிறது. அல்லேலூயா. எனக்கு ஒன்று தெரியும், பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பிதாவின் ஆவியானவரே பேசுகிறார். அவர் ஒருவருக்கே அடிக்கும் அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. சம்மட்டி எடுத்து அடிப்பார் அவர். யோசிச்சுப்பா, அடியப்பட்டு இருமாப்பு கொண்டால் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போவாய், மனம் திரும்பினால் தேவ சமூகத்தில் போவாய். அல்லேலூயா. அப்போ தேவனை தேடியாவது கண்டுபிடிக்கணும். இந்த உலகம் சொல்லுது, ஒரு யானையை பார்த்துட்டு காலை பார்த்துட்டு ஒரு மண்டபத்தினுடைய 4 தூணுன்னு சொல்லுவாங்க. அந்த கதை தான் இங்க. தேவனை யாருன்னே தெரியல, அவருடைய குணாதிசயம் என்னவென்று புரியல, ஆனா தேவனை தெரியும்னு சொல்லுவான். இதல்ல, தயவு செய்து சொல்றேன், தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக கடந்து வா. ஒன்னையே உனக்கு தெரியல, ஒன்றை எப்போ பிசாசு போராடும், ஒன்றை வச்சு அடுத்தவன்றை எப்போ பிசாசு போராடணும்னு உனக்கு தெரியல, அப்புறம் எப்படி தேவனை அறிவ? பிரைஸ் யேசுவா. அல்லேலூயா. அப்ப அந்த அறிவு வேணும்னா இப்ப நீ விசாரிக்கணுமா? யாவை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். யாக்கோபுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்துக்குள்ள வாங்க. அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட யாவின் வார்த்தையை கேட்கிறதற்கு, யாவுடைய வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் யாவை அறியேன், நான் எனக்கு யாவையும் தெரியாது, நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை, அதனால நான் இஸ்ரவேலை போட மாட்டேன். நல்லா புரிஞ்சுடுங்க. இருதயத்தை கடினப்படுத்துக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரவேல் ஜனத்தை போன்னு சொல்றவன், கடினப்பட்ட நேரத்தில் அவன் சொல்ற காரியம் இதுதான். அல்லேலூயா. இப்போ உனக்கும் இந்த கதி தான். நீ பிசாசு பிடித்திருந்தால், பிசாசனுடைய கிரியைகள் உன்னிடத்தில் இருக்குமானால், உனக்கு தேவனை அறிகிற அறிவு உன்னிடத்தில் இல்லை.
அல்லேலூயா. ஓசியாவினுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிற போது, அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார். நல்லா கேளுங்க, முதல்ல திரும்பணுன்ற எண்ணம் வரும், ஆனா கிரியை சீர்திருத்த மாட்டான். செய்யற பாவத்தை விட்டு வர மாட்டான், செய்யற பிசாசுடைய கிரியாவை விட்டு மாற மாட்டான். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது யாவை அறியார்கள். ஆமென். அதனால தேவனை அறிய முடியாது. முடிஞ்சு போச்சா? இதுதான் வேதனை, இதுதான் கஷ்டம். உன்னிட்ட வேற ஒரு ஆவி இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களில் மோசையினால் வழிநடத்தப்பட்டு போன போது இருந்த ஆவியை தேவன் குறை சொல்றார். உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆவியில் போனால் யாரும் காண முடியாது, ஆனால் நீ வேற ஆவியை பெறணும். இப்போ காலேபும் யோசுவாவும் மோசையினால் வழிநடத்தப்பட்ட ஜனங்களிடத்தில் இருந்த ஆவியை விட்டு வேற ஆவிக்குள் கடந்து போன போது மட்டும்தான் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். நீ இந்த உலகத்தில் பெற்றிருக்கிற அந்நிய பாஷை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்னெல்லாம் சொல்லுறியோ இது எல்லாத்தையும் விட்டுட்டு வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த சத்திய ஆவிக்குள்ளாக நீ கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் வேண்டாம், அதுக்கு வியாக்கியானம் சொல்லணும். ஒருத்தர் இல்லது 2 பேர் தான் சபையில் பேசணும். ஒரு ஆள் பேசி முடிச்ச பிறகு தான் அடுத்தவர் பேசணும். இப்போ இது தேவனுடைய வார்த்தை. அப்போ இன்னைக்கு சபைகளில் 10 பேர் இருந்தால் 11 பேர், 25 பேர் இருந்தால் 26 பேர் இப்படி பேசுகிறாங்களே, அது யாருடைய ஆவி? பிசாசும் பிசாசனுடைய கூட்டமும் பேசுகிற கிரியைகள். அல்லேலூயா. இங்கே அந்நிய பாஷையை பற்றி கரெக்டாக சொல்கிறாரு. 2 கிரியை இங்கே என்ன அப்படின்னா, ஒன்று, இவர்கள் பேசுகிற மொழி மற்றுள்ளவர்களுக்கு அவரவர்களுடைய தாய்மொழியில் புரியணும். 1வது கிரியை. 2வது கிரியை, சபையில் பேச வேண்டுமானால் நீ என்ன பேசினாலும் சரி, அதை ஆவியானவர் எந்த மொழியில் நீ பேசுறியோ அந்த மொழியிலிருந்து உன்னுடைய மதர் லாங்குவேஜை அவர் உனக்கு என்ன செஞ்சணும்? மொழியாக்கம் செய்யணும். இது 2 கிரியையாக்கும். ஒரே ஆவியினுடைய 2 கிரியை. இந்த 2ஐயும் விட்டுருவான். இந்த 2ஐயும் விட்டுட்டு தேரா பாரா ஓ தேரா பாரா இதல்ல. இந்த ஆவியை பெற்றுக்கொள்ள தேவன் விரும்பல. அந்த ஐயா சொல்ற மாதிரி காங்காச்சா ஞாடானா தானா அதெல்லாம் ஒரு ஆவி. இதெல்லாம் இல்லைங்க. விட்டுட்டு தயவு செய்து நீ பேசுகிற பாஷை, நீ தமிழனாக இருந்தால் தமிழ் பேசு. ஒடியாக்காரனுக்கு ஒடியாவில் புரியணும், கன்னடாக்காரனுக்கு கன்னடாவில் புரியணும், ஹிந்திக்காரனுக்கு ஹிந்தியில் புரியணும். இதைத்தான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதை விட்டுட்டு என்ன பேசுகிற? பைபிள் சொல்லுது, இப்படி அர்த்தமில்லாத பேச்சு பேசினால் நீ வருகிற புறஜாதிகளுக்கு பைத்தியக்காரன் ஆவாய். எப்படி? அப்போ இந்த ஆவியை பெறாத. காலேபும் யோசுவாவும் என்ன பெற்றார்களோ அதற்குள்ள கடந்து வா. அதற்காக தேவன் உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. ஓசியாவுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ யாவை அறிந்து கொள்வாய். நீ யாவை அறிந்து கொள்வாய். உண்மையாய் என் தேவன் உன்னை தனக்கென்று நியமித்து உனக்கு அவரை வெளிப்படுத்தி தருவார். எப்ப? அந்த சத்திய ஆவிக்குள்ளாக நீ வரும்போது. சத்திய ஆவி இல்லாம நான் பரிசுத்தாவியை பெற்றேன், அந்நிய பாஷையை பெற்றேன், வியாக்கியானத்தை பெற்றேன், நீ வேற யாரோ தேவனுடைய சமூகத்தில் இல்லை. அதான் சொல்ற, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின மோசையோடு கூட இருந்த காலேபும் யோசுவாவும் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வேற ஆவியை பெற்றபடியினால் அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். மோசையோடு கூட கடந்து போனவர்கள் இன்க்ளூடிங் மோசே கானானுக்குள் போகல. அப்ப சத்தியம் இன்னதென்று அறியணும், சத்திய ஆவி இன்னதென்று அறியணும், சத்தியவானாய் மாறணும். அப்பதான் தேவனுடைய சத்தம் கேட்க முடியும். அல்லேலூயா. அதனால தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற நாம் யாவரும் தேவனை விட்டுவிடாதபடி தேவனை விசுவாசித்து அவரை அறிகிற அறிவில் அவருக்குள் நாம் வாழ்வோமே ஆனால் தேவன் நம்மை நடத்துவார், நம்மை பாதுகாப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனா 2 நாளாகமம் 24வது அதிகாரம் 18 20 வரைக்கும் அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய யாவின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்து நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் மூண்டது.
அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ண அவர்களிடத்திலே தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் ஜனங்களை திடசாட்சியாக கடிந்து கொண்டார்கள், ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் யாவுடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் யாவை விட்டு விட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க ஏதோ ஒன்றை வணங்குறீங்களாம். கேட்டா யாசுவமேசியாவை ஆராதிக்க வந்திருக்கிறேன் சொல்றதுதான். ஆனா நீ பிசாசை வணங்குறேன்றார். அதனால உன்னை சும்மா விட மாட்டேன், என் தாசன் மூலமாக உன்னை எச்சரிக்கிறேன், எச்சரிப்பின் சத்தத்திற்கும் மனம் திரும்ப மாட்டேங்கிற ஆனபடியினால் உன்னை நான் கைவிட்டு விட போகிறேன். சிந்திப்போமா? தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போமா? நாம் எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஒரு விஷயம் தேவனை நோக்கி பார்ப்போம்.